ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாளை நல்லதொரு சனிக்கிழமையில் ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது. இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு என் செல்லமே. பிறகு உன் எதிர்காலம் சிறப்பாக மாறப்போகிறது. உன் வாழ்க்கை நீ விரும்பியபடி அமையப் போகிறது. மகிழ்ச்சி உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் பெருகப் போகிறது. இந்த சாயின் மேல் சந்தேகம் வேண்டாம் என் செல்லமே. நாளை காலை சனிக்கிழமை காலை பொழுதிலிருந்து உனக்கான நேரம் தொடங்கி விட்டது. உடல் மனம் பணம் ரீதியான உன் அனைத்து கஷ்டங்களும் நிச்சயமாக நாளையிலிருந்து நீங்கும். இது இனி நீ சகல நலமும் வளமும் பெற்று சிறப்பாக வாழப்போகிறாய். ஆம் செல்லமே, இது சாயப்பாவின் உண்மையான வாக்கு. நிம்மதியுடன் வாழ்கிறேன் என யாராலும் எளிதில் சொல்லப்படுவதில்லை. ஏனென்றால் வாழ்க்கை அவ்வளவு எளிதில் நிம்மதியை யாருக்கும் தந்தும் விடுவதில்லை. இந்த வாழ்க்கையை வாழ பொறுமை அவசியம். இந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்வதற்கு என்ன தேவை என்றால் பொறுமை மிக்கவும் அவசியம். பொறுமை அவசியம். உன் ஒவ்வொரு அடியிலும் தடை இருக்கிறது, தடங்கல்கள் இருக்கிறது. இவற்றை எல்லாம் பொறுமையுடன் மட்டுமே கடக்க வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் கவலை இல்லாமல் ஏன் நான் முன்னோடு இருக்கிறேன் என்று தைரியமாக கடந்து செல். உனக்கு வழி கொடுத்தவர்களே எல்லாம் வருத்தப்படப் போகிறார்கள். ஏன் தெரியுமா? உன்னை வீழ்த்த நினைத்து காயப்படுத்தினார்கள். ஆனால் உன் நேரம் பொன்னான நேரம், உனக்கு அதிர்ஷ்டமான நேரம். உனக்கு இப்பொழுது சுக்கிர திசை ராஜயோகத்தில் நீ இருக்கிறாய் என் செல்லவே. அப்படி இருக்கும் பட்சத்தில் உன்னை யாரும் வீழ்த்து நினைப்பவர்கள் எல்லாம் தாழ்ந்து போவார்கள். நீ உன் குடும்பத்துடன் சீரும் சிறப்புமாக எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் விடுபட்டு நல்லதொரு வாழ்க்கை வாழப்போகிறாய். இப்போது உனக்கு வழி கொடுத்தவர்கள் புரிந்து கொள்வார்கள். என்னென்னு சொல்லவா? உன் நம்பிக்கையும் பொறுமையும் பக்தியும் தன்னடக்கமும் சத்தியமும் இருக்கும்போது உன்னை வெல்லவோ சதி செய்யவோ நிச்சயமாக முடியாது என்று. இது உனக்கு சாயப்பா என்றும் துணையாக இருந்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஆம் செல்லமே, கவலைப்படாதே. நல்ல விதமாக உனக்கு அனைத்தையும் நடத்தி தரப்போகிறேன். என் பிள்ளைக்கு வாழ்க்கையின் வேகம் புரியவில்லை. தண்ணீர் எப்படி கீழே சிந்தினால் காய்கிறதோ அந்த அளவு சீக்கிரமாகவே நகருவதுதான் வாழ்க்கை. எல்லோருக்கும் நல்ல நேரம் வாழ்க்கையில் வேகமாக வருகிறது. பின் எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம் என்று ஆதங்கப்படுகிறாயா? உன் வாழ்க்கையில் உனக்கான சரியான நேரத்தில் நடைபெறும். மற்றவர்களின் வாழ்க்கையோடு உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்காதே. அவர்களுடைய வாழ்க்கையின் சாயல் வேறு, உன்னுடைய வாழ்க்கையின் சாயல் வேறு. இரண்டு வாழ்க்கையையும் படைத்தவன் நான் தான். அதற்கான நேரமும் காலமும் வரும்போது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். ஆகவே எதற்கும் கலங்க வேண்டாம். உன்னையும் உன் குடும்பத்தையும் வேரூன்றி நிற்க வைப்பேன். ஆம் செல்லமே, நாளை காலை சனிக்கிழமையில் எல்லாம் நல்லதாக நடக்கும். நாளை காலை நல்லதொரு பொழுதாக விடிந்து உன் கஷ்டத்திற்கு எல்லாம் முடிவு வரப்போகிறது. சில இடங்களில் அவசரமும் பதட்டமும் ஏன் செல்லமே? அது தேவையே இல்லை. பதட்டமும் அவசரமும் நிதானமான அணுகுமுறையே உனக்கு நடக்க வேண்டியதையும் கிடைக்க வேண்டியதையும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கச் செய்வேன் இந்த சாயப்பா. வாழ்க்கையில் ஏற்றமும் இரக்கமும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏன் சாயப்பா என்று என்னிடத்தில் கேட்கிறாய். சில நேரங்களில் அதை நினைத்து வருத்தமும் படுகிறாய். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, வாழ்க்கையில் நிலையானது என்று ஒன்றுமே இல்லை. உனக்கு நல்ல நேரம் கைகூடி வந்துவிட்டது என்று சொல்கிறேன். உன் பிரச்சனைகளை நான் தீர்த்து வைக்கப் போகிறேன் என்று சொல்கிறேன். எல்லாமே கூடி வரும் நேரம் இது. புன்னகையுடன் அருமையான நாளை விடியலை பார்க்க காத்து கொண்டிரு. நாளை சனிக்கிழமை அன்று நிச்சயமாக உனக்கு நல்லதொரு விடியலாகத்தான் இருக்கும்.
அதே போலத்தான் என் செல்லப்பிள்ளையே, பிடிக்காத வாழ்க்கை எப்படி வாழ்வது என்று யோசிப்பதை விட நமக்கு பிடித்தது போல் எப்படி மாற்றிக்கொள்வது என்று நினைப்பதே நல்லது தானே. நான் சொல்வதை சற்று கவனமாக கேள். பிடிக்காத வாழ்க்கை எப்படி வாழ்வது என்று யோசிப்பதை விட நமக்கு பிடித்தது போல் எப்படி மாற்றிக்கொள்வது என்று நினைப்பது உனக்கு நல்லது, சாலச் சிறந்தது. உன் பாதையில் ஏறி சென்று கொண்டே இருக்க வேண்டும். பல மைல்கள் நீ கடந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும். நீ செல்லும்போது சந்தோஷம் என்ற கடல் வந்து உன்னிடம் வந்து அடைந்து கொள்ளும். உனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தாலே போதும் என் செல்லமே. வெற்றி உனக்கு நிச்சயமாக வந்து சேரும். உனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கப் போகிறது. நல்லதொரு நிரந்தரமான அரசாங்க வேலை கிடைக்கப் போகிறது. நிச்சயமாக என் செல்ல பிள்ளையே, வெகு நாட்களாக ஏங்கிக் கொண்டிருந்த என் செல்ல மகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது. இழந்ததை பெறப்போகிறாய். பிரிந்த உன் உறவுகள் சேரும் தருணம் இது. நிச்சயமாக நாளை பொழுது நான் இதெல்லாம் சொல்வது என்ன தெரியுமா? நாளை நீ மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் என்றுதான். நீ உன் குடும்பத்துடனும் சகல ஐஸ்வரங்களுடன் பெற்று உன் சாயப்பாவின் ஆசையால் நன்றாக இருப்பாய். நல்ல விடியல் தான் நாளை. சுப செய்திகள் எல்லாம் வந்து உன் செவியில் நிறைக்கும். அந்த சமயத்தில் நீ நினைப்பதெல்லாம் நடக்கும். இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதத்தால் நிச்சயமாக சந்தோஷமாக இருப்பாய் என் செல்லமே. நீ நிம்மதியாக இருக்கும் சூழலை நான் உன் கண்முன்னே காட்டத் தொடங்கி விடுவேன். நீ ஏங்கி தவித்தவற்றை உன் கைகளில் சேர்த்துவிட்டு நீ இழந்த நிம்மதியை உன் மனதில் சேர்க்கச் செய்வேன். ஆம் செல்லமே, என் செல்லமா, நீ நிம்மதியாக தூங்கி எவ்வளவு நாளாகிவிட்டது. நீ நிம்மதியாக தூங்கி எவ்வளவு நாளாகிவிட்டது என்று எனக்கு தெரியாதா? உன் ஏக்கத்திற்கும் தவிப்பிற்கும் முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன். உன் வாழ்வில் மகிழ்ச்சியை நிறைக்கப் போகிறேன். நீ எதிர்பார்த்த நிகழ்வுகள் எல்லாமே உன் வாழ்க்கையில் நாளை நடக்கத் தொடங்கிவிடும். இன்றிலிருந்தே இப்போதே இந்த நொடி முதலே உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்ற நான் ஆரம்பித்து விட்டேன். இனி உனக்கு ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக இருக்கும். பயப்படாமல் இரு. உன் வாழ்வில் நல்லவைகள் நடக்கத் துவங்கிவிட்டன. எல்லாமே வெற்றிதான். உனக்கான நல்ல பாதையை நான் உருவாக்கிவிட்டேன். என் உயிராய் நீ இருக்கும்போது உனக்கு நல்ல செய்தியை செயலாக்குவேன். உன்னை நான் எப்போதும் காப்பேன் என் செல்லமே. சந்தோஷமாக இரு. நாளைய காலை உனக்கானத விடியலாகத்தான் இந்த சாயப்பா விடிய வைப்பேன். கவலைப்படாதே. நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.